தற்போதைய அண்மை செய்தி. மதுரையில் எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட காவலரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராடி வரக்கூடிய செய்தியை நாம் அண்மை செய்தியாய் பார்த்து வருகிறோம். தனிப்படை காவலர் எரிந்த முறையில் மீட்கப்பட்டிருக்கிறார். தீ வைத்து எரிக்கப்பட்டாரா தனிப்படை காவலர் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஈச்சநேரி பகுதியில் பாதி எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சிவகங்கையைச் சேர்ந்த தனிப்படை காவலர் மலையரசன் குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உடலை பெற மறுத்து தற்போது உறவினர்கள் போராடி வருகிறார்கள். தீ வைத்து எரிக்கப்பட்டாரா தனிப்படை காவலர் என்ற கேள்வி உறவினர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. இது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மலையரசன் தீ வைத்து எரிக்கப்பட்டதாக கூறி சடலத்தை வாங்க மறுத்து உறவினர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மலையரசன் தீ வைத்து எரிக்கப்பட்டதாக கூறி சடலத்தை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் தற்போது போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். தீ வைத்து எரிக்கப்பட்டாரா தனிப்படை காவலர் என்ற கேள்வியும் அவர்கள் மத்தியில் இருந்திருக்கிறது. மலையரசனை கொலை செய்தவர்களை கைது செய்ய கோரி மதுரை அரசு மருத்துவமனை முன்பு மலையரசனின் உறவினர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தீ வைத்து எரிக்கப்பட்டாரா தனிப்படை காவலர் என்று கேள்வி எழுப்பி மலையரசனை கொலை செய்தவர்களை உடனே கைது செய்ய கோரி மதுரை அரசு மருத்துவமனை முன்பு அவரது உறவினர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுரையில் காவலர் மலையரசன் எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட உடலை வாங்க மறுத்து தற்போது உறவினர்கள் போராடி வருகிறார்கள். மதுரையில் எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட காவலரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் இது கொலையா என்ற கோணத்தில் கேள்வி எழுப்பி போராடி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் என்ற செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான். தற்போது தீ வைத்து எரிக்கப்பட்டாரா தனிப்படை காவலர் என்று கேள்வி எழுப்பி அவரது உறவினர்கள் போராடி வருகிறார்கள். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன, விரிவாக பதிவிடலாம்? சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி காவல் நிலையத்துடைய தனிப்படை காவலராக பணிபுரிந்து வந்த விருதுநகர் பகுதியைச் சேர்ந்த மலையரசன் என்ற காவலர் இன்று காலை மதுரை விமான நிலையம் அருகே இருக்கக்கூடிய ஈச்சநேரி பகுதியில் பாதி அளவிற்காக உடல் எரிந்த நிலையில் அவரது உடலானது மீட்கப்பட்டது. இந்த நிலையில்தான் அவரது உடலில் காவலரான மலையரசன் உடல் மீட்கப்பட்ட விவகாரத்தில் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பதாகவும், எனவே உரிய விசாரணை நடத்தப்பட்டு கொலையாளிகளை கைது செய்ய வேண்டும் எனவும் கூறி அவர்கள் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவரது மலையரசனுடைய உடலானது உடற்கூறு ஆய்விற்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில்தான் காவலர் மலையரசன் கொலை செய்யப்பட்டு இருக்கலாம். ஏனென்றால் அவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்திலிருந்து வேறு ஒரு இடத்தில் அதற்கான தடங்கள் இருப்பதாக கூறி, எனவே காவலருடைய இறப்பில் சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் அவர் தனிப்படை காவலராக இருந்தபோது பல்வேறு வழக்குகள் தொடர்பாக விசாரணை நடத்தியிருப்பார். ஏற்கனவே குற்ற வழக்குகள் இருப்பவர்களை கைது செய்திருப்பார். அதே போன்று ஒரு 15 நாட்களுக்கு முன்பாகவே உயிரிழந்த காவலர் மலையரசனுடைய மனைவியும் ஒரு கார் விபத்தில் இவர் காரை ஓட்டி சென்ற போது உயிரிழந்திருக்கிறார். எனவே இவரை குறிவைத்து அதுபோன்று கொலை முயற்சியில் ஈடுபட்டு அந்த கொலை முயற்சியின் போது மனைவி விபத்தில் உயிரிழந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இது ஒட்டுமொத்தமாக கணவன் மனைவி இருவரும் உயிரிழந்ததில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. எனவே காவலர் மலையரசனின் உயிரிழப்பில் உரிய விசாரணை நடத்தப்படும் வரைக்கும் நாங்கள் உடலை பெறமாட்டோம் என கூறி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று அவருடைய குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் அந்த அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி கலைய செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தமிழகத்தில் ஏற்கனவே நேற்றைய தினமாக திருநெல்வேலியில் முன்னாள் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி கொலை செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது மதுரையில் இளையாங்குடியில் பணிபுரிந்த தனிப்படை காவலர் எரித்து கொல்லப்பட்டார் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இதனால் காவல்துறையினருக்கே தமிழகத்தில் உரிய பாதுகாப்பு இல்லாத அளவிற்காக சட்ட ஒழுங்கு கெட்டுவிட்டதாக அந்த குடும்பத்தினரும் சரி உறவினர்களும் கூட சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. சூர்யா. காவலர் மலையரசன் எரிந்த நிலையில் அவரது உடல் மீட்பு மற்றும் உறவினர்களுடைய கோரிக்கை குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சல்மான்.